நாம யூஸ் பண்ற ஹெல்மெட்ல இந்த மாதிரி ஸ்கிராட்ச் விழுந்துச்சுன்னா நம்மள பலர் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி புது ஹெல்மெட் வாங்குறோம். ஆனா புது ஹெல்மெட் வாங்காமலே இந்த மாதிரி ஹெல்மெட்டை நாமளே குறைஞ்ச செலவுல எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம வண்டியில போகும்போது இந்த மாதிரி ஹெல்மெட்டோட கண்ணாடியை தூக்கி வச்சுட்டு ஓட்டிட்டு இருப்போம். ஆனா ஏதாவது ஒரு சின்ன குழியில விழுந்தாலே போதும் ஹெல்மெட்டோட கண்ணாடி தன்னால கீழே விழுந்துரும். இப்போ இந்த வீடியோல இந்த ரெண்டு பிரச்சனையும் ரொம்பவே ஈஸியா எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த ஹெல்மெட் ஸ்கிராட்ச் ஆகிற இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஹெல்மெட்டோட சைடுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு வாஷர் இருக்கும். அதையும் எடுத்து பத்திரமா வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதையும் கழட்டி அதில் இருக்க வாஷரையும் எடுத்து பத்திரமா வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு இப்போ இந்த செட்டப்லேருந்து கண்ணாடியை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியோட ஒரு காடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் மாட்டி வச்சுருப்பாங்க. அதை இந்த மாதிரி கழட்டி விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைடையுமே இந்த காடியிலேருந்து கழட்டி விட்ருங்க. அடுத்ததாக ஹெல்மெட் கடைக்கு போய்ட்டு இந்த கண்ணாடியை காட்டி இதே மாதிரி எனக்கு புது ஹெல்மெட் கண்ணாடி வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாடலை பார்த்து இதே மாதிரி புது ஹெல்மெட் கண்ணாடியை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே புது ஹெல்மெட் கண்ணாடி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே கிடைக்குது. அதே மாதிரி புதுசாக வாங்குற கண்ணாடியோட முன்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதையும் கிழிச்சிருங்க. இப்போ இந்த கண்ணாடியை இந்த ஹெல்மெட்டில் எப்படி மாட்டுறதுன்னா நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சிருக்கிற அந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு மாட்டணும். இதை மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டும் போது எப்படி சைடில் 2 காடியில் இந்த கண்ணாடி மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டிடலாம். அதே மாதிரி கண்ணாடியை மேலேகிலேயே தூக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு காடி இருக்கும். அது கரெக்டாக கீழ் பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த 2 பகுதி கரெக்டாக இந்த 2 பகுதிக்குள்ளே சேர்ற மாதிரி மாட்டணும். அடுத்ததாக இதிலேருந்து நம்ம ஏற்கனவே கலட்டின வாசரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இது நீண்டிட்டு இருக்கும். அந்த 2 நீண்டிட்டு இருக்கிறத இந்த மாதிரி இருக்க 2 கேப்பில் விட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பகுதியிலையும் மாட்டிடுங்க. இப்போ நீங்களே பாருங்கள் இப்படி இருந்த ஹெல்மெட்டு இந்த மாதிரி சூப்பராக ஆகிட்டு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புது ஹெல்மெட் வாங்காமல் கிட்டத்தட்ட 1100 ரூபா நம்ம மிச்சம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பலரோட ஹெல்மெட்டில் கண்ணாடியை இந்த மாதிரி தூக்கி விட்டால் தன்னாலே கீழே விழுந்துரும். இந்த பிரச்சனைக்கும் பலர் பார்த்தீங்கன்னா புது ஹெல்மெட் தான் வாங்குவாங்க. ஆனால் புது ஹெல்மெட் வாங்காமலே வெறும் 30 ரூபா செலவில் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே கழட்டின மாதிரி சைடில் இருக்கிற இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இந்த செட்டப் இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு தூக்குனீங்கன்னா கையோட வந்துடும். இப்போ நம்ம எடுத்த பகுதியில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குதுன்னு. இதனால தான் இந்த கண்ணாடியை மேலே தூக்கி விட்டால் நிற்கலை. அடுத்ததான் இந்த எல்லா தேஞ்ச பகுதியும் எடுத்துகிட்டு நேராக ஹெல்மெட் கடைக்கு போய் அண்ணன் இந்த மாதிரி புதுசு ஒன்று தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி புதுசு ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா M2Rன்னு போட்டிருக்கு. அதாவது இதில் இருக்கிற ஆருக்கு ரைட் சைடுன்னு அர்த்தம். அதனால் இது நம்ம ரைட் சைடில் மாட்டிக்கலாம். அதே மாதிரி M2Lன்னு போட்டிருக்கிறத லெஃப்ட் சைடில் மாட்டிடலாம். இதை நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கிறத தூக்கி ரைட்லேயோ அல்லது ரைட்டில் இருக்கக்கூடியதை தூக்கி லெஃப்ட்லேயோ மாட்டினாலும் கண்டிப்பாக சேராது. அடுத்ததான் நம்ம பழைய மாதிரி இதை மாட்டிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள் நான் அந்த ஹெல்மெட்டோட கண்ணாடியை மேலே தூக்கிட்டு எவ்வளோதான் ஆட்டினாலும் சரி கண்ணாடி கீழே விழலை.